ஓகே. ஸோ சோக்கிங் அப்படிங்கிறது டோட்டல் சோக்கிங், பார்ஷியல் சோக்கிங்னு 2 டைப் இருக்கும். பார்ஷியல் சோக்கிங்காக இருந்தால் அந்த மூச்சு குழாயில் பார்ஷியலாக தான், ஃபுல் ஓட்டை கிடைக்காம கொஞ்சமாக தான் அந்த உணவு பார்ட்டிகள் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பர்சனாலையோ அந்த குழந்தையினாலையோ இருமல் முடியும், அப்படின்னு வந்து சத்தம் வரும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இருமியே வந்து வெளியே எடுத்துப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருமல் வரும். நல்லா இருமும் போது நம்ம இருமு தானாக வந்துரும்னு அவங்களுக்கு ரீஅஷ்யூர் மட்டும் கொடுத்தாலே போதும். அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா, பார்ஷியல் சோக்கிங்கில் தலையில் தட்டுறது, முதுகில் தட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அவங்கள பிடிச்சி நம்ம முதுகில் தட்டும்போது ஃபாரின் ஆப்ஜெக்ட் இன்னும் டீப்பாக தான் உள்ளே போகும். அந்த தப்பை பண்ணாமல் குழந்தைங்க காஃப் மட்டும் அலோவ் பண்ணாலே போதும். அந்த டைமில் தண்ணி கொடுக்காதீங்க. அதே குழந்தை டோட்டல் சோக்காது, அந்த மூச்சுக்குள்ளால டைட்டாக போய் ஃபுல்லாகவே நல்லா லாஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்கனால சுத்தமாக மூச்சே விட முடியல, பேச முடியல, சத்தம் வர மாட்டேங்குது, அழுக மாட்டேங்குது, பெரியவங்கனால பேச முடியல, ஒரு மாதிரி ப்ளூ விஷாக கை காலம் மாறுது, பேலாகுது, கை இப்படி பிடிச்சிட்டு ஹேர் அங்கே காற்றுக்காக பரிதவிக்கிறாங்க அப்படின்னா அது டோட்டல் சோக்கிங். அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஹெல்ப் வந்து தேவை. இது வந்து லெஸ் தென் 1 இயர் குழந்தையா இருந்ததுன்னா ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தனியாக பார்ட் 2ல போடுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குழந்தை நம்மளால் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக தூக்க முடியும். அப்படிங்கும்போது நம்மளோட இடது கையில் இந்த யூ ஷேப்பில் வச்சுக்கிட்டு தாடைக்கிட்ட குழந்தைய இந்த மாதிரி குப்புற படுக்க வச்சு பாருங்கள், எந்த ஆங்கிள்னு தெரியுதுங்களா, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஷோல்டர் பிளேட்டுக்கு நடுவில் நம்மளுடைய உள்ளங்கையோட ஹீலில் நல்ல பேக் க்ளோஸ், 5 பேக் க்ளோஸ் அண்ட் 5 செஸ்ட் த்ரஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். 1 2 3 4 5 இதே மாதிரி கேப்பில் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உள்ளே போன சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே வாயில தெரியுதுன்னா வெல் அண்ட் குட், எடுக்கலாம். இல்லை பயமாக இருக்குது, உள்ளே போயிடும் பயமாக இருக்குன்னா ஒரு 2 மறுபடியும் எக்ஸ்ட்ரா பேக்கில் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். அதுவே வந்து ஆப்ஜெக்ட் தெரியல, குழந்தை மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குன்னா இந்த பேக் க்ளோஸ்க்கு அடுத்தது ஷுட் பி ஃபாலோட் பை 5 செஸ்ட் த்ரஸ்ட். 2 நிப்பிள் லைனுக்கு நடுவில் நீங்கள் 5 செஸ்ட் த்ரஸ்ட் கொடுக்கணும். 1 3 4 5 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த 5 and 5க்கு அப்புறம் வந்து வாயில வருதான்னு பார்க்கணும். அப்படி வரல அப்படின்னா அகெயின் இதுவே 5 5 அப்படின்னு இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரிப்பீட் பண்ணும்போது எதர் வந்து ஆப்ஜெக்ட் வெளியே வந்துடும், டிஸ்லாஜ் ஆயிரும். ஏன்னா இந்த பண்ணுறது மூலமாக குழந்தையோட இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர், நெஞ்சுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி தானாகவே நம்ம காஃபை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணுறது மூலமாக குழந்தை காஃப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரக்கியாலேருந்து டிஸ்லாஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த குழந்தையே காஃப் பண்ணி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் பேக்ல கொடுக்க தேவையில்ல, காஃப் வந்து என்கரேஜ் பண்ணாலே போதும். ஒரு வேளை காஃபே இல்லை, குழந்தை அதே மாதிரி தான் இருக்குன்னா இந்த சைக்கிளை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ஒரு வேளை அன்கான்ஷியஸாக மாறலாம், சுத்தமாக காற்றே உள்ளே போகாததுனால. அப்படி அன்கான்ஷியஸாக மாறுது அப்படின்னா, ஹார்ட் ரேட் இதாவது ப்ரீதிங் இல்லைன்னா நம்ம CPR ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.